ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முனிஸ் கேமிங். நான் உங்கள் முனிஸ் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் த மூவி தியேட்டர் ஓபி. இதுக்கு முன்னே நம்ம ரோப்ளாக்ஸில் வந்து நீட் மோர் ஹீட்னு ஒரு கேம் விளாண்டுருப்போம். அது யார் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கேம்குள்ளே போகிறோம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த படத்தில் வர மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இப்போ உயிரோடு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அதுக்கிட்ட இருந்து தப்பிக்க இந்த வழியாக போக சொல்கிறாங்க. வாங்க நம்ம இப்போ இந்த வழியாக போவோம். ஓகே, வாங்க அடுத்தது என்ன பார்க்கலாம். இதில் வந்து டோன்ட் டச் த ஆசிட்னு போட்டிருக்கு. ஓகே, அப்படியே ஜம்ப் பண்ணி போவோம். ஓகே, அப்படியே போவோம். ஓகே, வந்தாச்சு. இப்போ வந்து இதில் ஜம்ப் பண்ணணும். ஸோ வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. அது என்னென்னா வந்து இந்தமாரி வந்து ஜம்ப் பண்ணுறது கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்தமாரி டாப் ஆங்கிளில் வச்சு ஜம்ப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டாப் ஆங்கிளில் வச்சு ஜம்ப் பண்ணால் வந்து நீங்கள் வந்து கீழே உழுவாமல் ஈஸியாக போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் இப்படி போனால் வந்து நீங்கள் உழுவக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ டாப் ஆங்கிளை வச்சு ஜம்ப் பண்ணுங்கள். பாருங்கள், நான் டாப் ஆங்கிள் வச்சு ஜம்ப் பண்ணி பாருங்கள் கீழேயே உழுவாமல் வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் டாப் ஆங்கிளை வச்சு ஜம்ப் பண்ணுங்கள். ஸோ ஏதோ கிஃப்ட்டு கிடச்சிருக்கு, பட் இது எதுக்கு யூஸ் ஆகும் தெரியல. சரி, பரவாயில்ல, நம்ம வச்சுப்போம். ஓகே, அந்த படத்தில் வர மான்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சு. அந்த படம் பேர் என்னென்னா வந்து டைனோ டெரிட்டரி. அதாவது வந்து டைனோசரோட ஒரு வாரம் என்னமோ போட்டி சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம வந்து இதில் வந்து குதிக்காமல் போனோம். ஓகே, நம்ம வந்து ஆரம்பத்திலே தோத்துட்டோம் ஃபஸ்ட்டு டைம். ஓகே, இந்த வாட்டி கரெக்டாக ஜம்ப் பண்ணுவோம். ஜம்ப். ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த இடத்துல ஜம்ப், அப்புறம் இங்கே ஜம்ப். ஓகே, போயாச்சு. இப்போ வந்து ஸ்டோரேஜ். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரேஜ் ரூமுக்கு போகணும். இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சீக்கிரம் அந்த வெண்ட் வழியாக போ. வெண்ட் எங்கே இருக்குது? ஓகே, வெண்ட் அங்கே இருக்குது. ஜம்ப் பண்ணி அங்கே போகலாம். ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே ஒரு ஏணி இருக்குது, ஏறுவோம். ஓகே, ஏறியாச்சு. இது வந்து லேசர்னு நினைக்கிறேன். ஸோ இது லேசர், நம்ம ஜம்ப் பண்ணி போவோம். ஓகே, ஜம்ப். ஓகே, ஏறியாச்சு. இப்போ நம்ம வந்து போவோம். இங்கே வந்து ஒரே ஜம்ப். ஓகே, ஏறியாச்சு. அடுத்தது நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்து இதில் நீ ஒன்று தான் சூஸ் பண்ணணும். ஒன்றுனா நம்ம ஃபஸ்ட்டு மிடில் சூஸ் பண்ணுவோம். சரி, அடுத்தது நம்ம லெஃப்ட்டு சூஸ் பண்ணுவோம். லெஃப்ட்டு கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம ரைட்டு சூஸ் பண்ணுவோம். இல்லை, நான் ரைட்டு தொடலை, அது நான் தெரியாமல் விழுந்துட்டேன். ஸோ வந்து ப்ளூ, எல்லோ பார்ப்போம். எல்லோ. ஓகே, அப்படின்னா எனக்கு வந்து மிடலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மிடல் போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளூ, அதுக்கப்புறம் மிடல். ஓகே, வந்தாச்சு எப்படியோ. ஸோ இந்த சைடு தான் வழி இருக்குது. ஓகே, இங்கே செக் பாயிண்ட் பிடிச்சிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப வழுக்குது. ஓகே, வழுக்குதா? இங்கே பாருங்கள் லேசர் கூட இருக்குது. ஸோ அப்படியே தாண்டி போகணும். அப்படியே ஜம்ப் போயிடலாம். ஜம்ப். ஓகே, கடைசியில் எப்படியோ வந்துட்டோம். இப்போ வந்து இது வந்து பேஸ்மெண்ட் போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம பேஸ்மெண்ட் வழியாக தப்பிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், படியில் கூட நிறைய லேசர் இருக்குது. அதான் சொன்னேன், இனிமேல் நீங்கள் டாப் ஆங்கிள் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆப்ஸ்டிக்கல் வந்து தெரியும், மறைஞ்சிருக்கும் ஆப்ஸ்டிக்கல் எல்லாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே பேஸ்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அட கடவுளே, இந்த பேஸ்மெண்ட் அப்படியே நனையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே பாருங்கள் பேஸ்மெண்ட்டே அப்படியே வெள்ளை மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் ஒரு ஜம்ப் அப்படி பார்த்து, அப்புறம் இங்கே ஒரு ஜம்ப், அப்புறம் இங்கே. ஓகே, இங்கே ஒரு கிஃப்ட் இருக்குது. என்னது? பாண்டா கரடி. ஓகே, அடுத்து இந்த இடத்துல கரெக்டாக போகணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய டைம் உழுவக்கூட நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்து மெதுவாக அடி வச்சு போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் க்ராஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இன்னும் கொஞ்சம் தான். அப்புறம் கிட்ட வந்து ஒரு ஜம்ப்பு. ஓகே, இங்கே நான் அடிச்சிருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பகுதியில் வந்து பூட்டி இருக்குது. ஸோ வந்து வா, இந்த வழியாக போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இந்த வழியாக போவோம். கதவை திறக்க முடியல. திறந்தாச்சு. இங்கேயும் தண்ணியாக இருக்குது. ஸோ ஜம்ப். ஓகே, இங்கே வந்தாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த கீ வந்து ஏதோ இடத்துல மறைஞ்சிருக்கான், கண்டுபிடிக்கணுமா. ஓகே, சாவி இந்த இடத்துல இருக்கா? இங்கே இல்லை மாட்டிக்கிட்டேன். இங்கே இல்லை.
இங்கல்ல 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 இங்கே பார்த்துட்ட சாவி தெரியுது. ஸோ சாவி கிராப் பண்ணிக்கலாம். ஓகே, கீ எடுத்தாச்சு. இதை வச்சு இப்போ நம்ம டோரை ஓப்பன் பண்ணணும். ஓகே பாருங்கள், ஒரு மேஜிக் பண்ணால் இது ஓப்பன் ஆகும். சங்கிலி புங்கிலி கதவை தொரு. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பிடிச்சிட்டோம். கீ உள்ள வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஜம்ப் பண்ணி இதில் ஜம்ப் பண்ணி. ஓகே, இப்போ இந்த சைட் போக சொல்லுது. இங்கே ஒரு எலி இருக்குது. ஓகே, இந்த சீஸில் தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நைஸாக போவேன். இங்கே ஒரு எலி இருக்குது, இது தொட வேணாம். ஓகே, இந்த சைடு ஒரு எலி இருக்குது. ஓகே, இப்படி கடைசியில் வந்து அந்த பார்ட் பண்ண பிளாக்குக்கிட்ட நம்ம வந்துட்டோம். ஓகே, இங்கே வந்து ஒரே எலியாக இருக்குது. ஸோ இந்த எலி பார்க்காம போகணும். ஓகே, இங்கே வந்தாச்சு. அடுத்தது இங்கே 2 எலி க்ராஸ் பண்ணிட்டோம். அடுத்து இங்கேனா முடிச்சு. ஓகே, முடிச்சு இப்போ நம்ம போயிடுவோம். ஓகே, இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. இங்கே வந்து இதை தாண்டி போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, போவோம். பார்த்து டாப் ஆங்கிள் வச்சு போகலாம். கமான். ஓகே, அடுத்து இந்த இடம். ஓகே வந்தாச்சு. அடுத்து இந்த இடம் இங்கே அடுத்து இங்கே. ஓகே, மேலே வெண்டா இது, சாரி எனக்கு தெரியல, நான் மேலே எது நினச்சிக்கிட்டேன். அடுத்து இந்த இடத்துல இது வந்து அப்படியே நம்மளை வந்து இழுத்துட்டு போகுது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, இந்த தடவை நம்ம எப்படியாவது வந்து இந்த சைட். ஓ மை காட். சரி பரவாயில்ல, நம்ம இந்த தடவை நல்ல கரெக்டாக எப்படி தான் நம்ம மாற்றோம் நமக்கு தெரியல. ஸோ எப்படி மாட்டிட்டோம். ஐயோ, இந்த பொண்ணு கரெக்டாக போகிறா. ஆனால் செத்துட்டேன். நானும் செத்துடக்கூடாது. செத்துட்டேன். ஓகே, இந்த பொண்ணு பின்னாடி போவோம். இந்த பொண்ணு அவள் போயிட்டு தெரிஞ்சு நம்ம அப்படியே இந்த இடத்துல இருக்கலாம். இந்த இடத்துல இப்படி போயிட்டு நம்ம அப்படி போகணும்னு நினைக்கிறேன். இப்போ இப்படி போ. ஓகே, இப்படியே நம்ம போயிடுவோம். எஸ், கடைசியில் வெளியே வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துலையும் வந்து என்னமோ ஆசிட் மாதிரி இருக்குது. ஆசிடா என்னன்னு தெரியல. சரி, இப்போ நம்ம வந்து இதை தாண்டி போகணும். கமான். விழுந்துட்டேன். ஓகே இந்த வாட்டி கரெக்டாக போவோம். ஜம்ப் பண்ண மறந்துட்டேன், அவ்வளோதான். ஓகே கமான். எஸ் கமான். எஸ், இங்கே ஒரு கிஃப்ட் இருக்குது. இதுக்குள்ளே பீட்சா இருக்குது. ஓகே, இங்கே வந்துட்டோம். ஓகே, இங்கே ஒரு ஜம்ப் பண்ணியாச்சு. இது வந்து கிச்சன். ஓகே, சமையல் அறைக்கு போகுது. ஓகே, சமையல் அறையில் இங்கேயும் டைனோசர் வந்து இங்கே டைனோசர் ஹாட்டாக் சமைக்குது. அந்த டைனோசர் கத்தியை வச்சு போஸ் கொடுக்குது. ஓகே, தெரிஞ்சு இதில் நம்ம மிதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து பொறுமையாக அந்த மெக்ரோலேருந்து தப்பிக்கணும். ஓகே, வந்தாச்சு. அடுத்து இது வந்து என்னென்னா, ஐயோ, இந்த மெல்ட்டான நேக்கோ சீஸ் வந்து இது கிச்சன்லேருந்து தான் வருதான். ஓகே, அங்கே பார்த்தீங்களா, அங்கே எக்ஸிட் தெரியுது. ஸோ அந்த நானோ சீஸில் வச்சுப்போம். இதுக்கும் டாப் ஆங்கிள் வச்சுக்கலாம். உழுவுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே அண்ட் இங்கே. ஓகே, இங்கே வந்து கத்தி வேறு இருக்குது. ஸோ பார்த்து போகணும். எஸ், எக்ஸிட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் எக்ஸிட் ஆகலையா? ஓகே, இங்கே ஏதோ டிக்கெட் நினைக்கிறேன். டிக்கெட்டு நம்ம குச்சி போகிறதா இருக்குது இப்போ. ஓகே, குச்சி வந்தாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து கேண்டி ஃபேக்ட்ரியில் இருக்குமா. ஓகே, இப்போ வந்து இந்த ரெட்டு மாதிரி ஏதோ ஒன்று இருக்கா. இதில் வந்து க்ராஸ் பண்ணுமா. ஓகே, இந்த இடத்துல ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த டைனோசர் வந்து சாப்பிட்டுட்ருக்கு. அதுக்கு போனால் நம்ம அதுக்கு கேரியாயிடுவோம். ஸோ கமான். உழுந்துடக்கூடாது. இந்த கேமில் ஒரு வாட்டியாக சாகக்கூடாதுன்னு நினச்சேன். பட் தோத்துக்கிட்டே இருக்கேன் நான். பட் பரவாயில்ல, நம்ம இந்த வாட்டி கரெக்டாக ஜெயிச்சிருவோம். கமான், ஜம்ப் பண்ணி நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணலாம். பட் ரொம்ப ஜம்ப் பண்ணாதீங்க. ஏன்னா ஜம்ப் பண்ணுறதே அது வந்து உங்களுக்கு வனியாக மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சமாக லைட்டாக மட்டும் ஜம்ப் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல ஜம்ப் பண்ணலாம். ஓகே, வந்துட்டோம். இப்போ என்ன சொன்னாங்கன்னா, பார்த்து இந்த கேண்டிஸ்லாம் வந்து கால் வச்ச உடனே மறைஞ்சு போயிடும். ஓகே, அப்படின்னு நம்ம வந்து நிற்காமல் போனோம். ஓகே, நிற்காமல் நம்ம போய்கிட்டே இருக்கணும். இங்கே ஐயோ மிதிக்க மறந்துட்டேன். ஓகே, இப்போ பார்ப்போம். இங்கே திடீர்னு ரொட்டேட் ஆகிடுச்சு ஸ்க்ரீனு. ஓகே, இங்கே ஒரு மிதி, 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 இங்கே ஒன்று மிதி.
வாட்டி வந்து நம்ம தோற்று போயிட்டோம். இந்த வாட்டி கரெக்டாக இங்கே 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 மறுபடியும் தோற்றுட்டோம். ஓகே, இந்த வாட்டி கரெக்டாக இந்த இடம் இந்த இடம் இந்த இடம். மை காட், கரெக்டாக ஐயோ ஐயோ நல்ல வேலை வந்துட்டோம். இப்போ அந்த மறுபடியும் வருமா? ஓகே, வந்து விட்டது. கமான், நம்மளால் முடியும். ஸோ போவோம். வந்தாச்சு எப்படியோ. இப்போ வந்து இந்த 2 இடத்துல எதுவும் வந்து பார்க்கணும். ஓகே போவோம். ஓகே, இது கரெக்டு அப்படின்னா இது தான். அடுத்தது தான் நடுவில் போயிட்டேன். ஓகே, இப்போ நமக்கு போவோம். ஃபஸ்ட்டு இது தானே போகணும். இது போகணுமா? இது மறந்துட்டேனே. இது தானே இது. ஸோ நெக்ஸ்ட்டு இது. ஓகே, மறுபடியும் இங்கே ஸ்லிப்பரியாக இருக்குது. அதில் லேசரும் இருக்குது. ஸோ பார்த்து கமான். ஓகே, இப்படியே க்ராஸ் பண்ணியாச்சு. இங்கே பணம் இருக்குது, பட் பணம் எடுக்க முடியல. அடுத்தது வெண்டிங் மிஷின். இது வெண்டிங் மிஷினில் இருக்கிற தண்ணிகள் பிளாக் சி. எப்படி நமக்கு வந்து கொக்கோ கோலாவோ அதுமாரி ரோப்ளாக்ஸில் வந்து பிளாக் சி. ஓகே, எங்கே ஒரு கிஃப்ட் இருக்குது. அந்த பிளாக் சி கொடுத்துருக்காங்க நமக்கு. இங்கே டைனோசர் இருக்குது. வாவ், இப்போ நம்ம பணத்தை வந்து நம்ம படி மாதிரி போகிறோம். ஓகே கமான் போவோம். ஐயோ உடுந்துட்டோம் தெரியாமல். இந்த வாட்டி கரெக்டாக போவோம். ஐயோ அங்கே செக் பாயிண்ட் இல்லையா கடவுளே. இந்த வாட்டி கரெக்டாக அந்த பிளாக்ஸில் ஏறி இங்கேயே போவோம். அடுத்தது இங்கே ஒரு குதித்தோம். இங்கே குதிச்சு போவோம். ஓகே போவோம். இங்கே ஏரோ மார்க் கிடையாது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வழியை கண்டுபிடிச்சி இந்த மேசு கீழே போ. ஓகே, இங்கே வந்து இங்கே இப்படி போகணுமா? ஓடா. ஓகே வந்தாச்சு. இது என்னமோ பேர் போட்டுருந்துச்சி, வார்னிங் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, பார்த்து போன போல் இருக்குது. தப்பாக போனால் எலக்ட்ரிசிட்டி நம்ம பற்றும் போல் இருக்குது. ஓகே, வழி நல்ல வேறு தப்பித்தோம். இங்கே ஒரு டைனோசர் இருக்குது. ஐயோ, இப்போ அடுத்தது இங்கே இந்த சைட்டு. இது நம்ம வந்த வழி. அப்போ இந்த சைட் பார்ப்போம். கம்மா, இந்த வழியாக இருக்கணும். இங்கே 2 வழி போகுது. இங்கே இன்னும் 2 வழி போகுது. ஓகே, இங்கே டைனோசரு. இங்கே அடுத்து இருக்கா? எஸ், ஒரு வழியாக நம்ம வந்து தப்பிக்கிற வழிக்கு வந்தாச்சு. அடுத்தது என்னென்னா வார்னிங் ஸ்லிப்பரி லாக்ஸ். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம வந்து படத்துக்குள்ளே இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டைனோ டெரிட்டரி ஒரு படம் பார்த்தோம்ல. இப்போ வந்து நம்ம வந்து அந்த படத்துக்குள்ளே இருக்கோம். ஓகே, கரெக்டாக இந்த இடத்துல அப்புறம் இங்கே. ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சு. அப்போ கீழே விழுந்துட்டோம். இது வந்து நம்ம ட்ராப்பில் வந்துட்டோமா? நம்ம இங்கே எதுவும் தப்பிக்கணுமா? ஓகே, அடுத்து இங்கே ஒரு கல் இருக்குது. ஜம்ப். எல்லாமே கீழே விழுகுது. அந்த ஒரு பாரு, அந்த லாஸ்ட்டில் இருக்க பாரு கீழே விழுகுது. ஓகே, இந்த வாட்டி கரெக்டாக போவோம். கம்மா, அது வருதா? மேலே வருதா? போயிட்டு இங்கே பாருங்க, மேலே ஒருத்தன் உதவின்னு கத்துறான். பட் நம்மளால் அவனை காப்பாற்ற முடியல. ஏன் நம்மளை காப்பாற்ற முடியல. மறுபடியும் தோத்துட்டோம். இன்னொரு வாட்டி கரெக்டாக அந்த இடத்துலையும் இது கீழே விழுதா? ஓகே, இந்த இடத்துல ஒரு ஜம்ப், இந்த இடத்துல ஒரு ஜம்ப். ஐயோ, ஸ்க்ரீன் தெரியாமல் ரொட்டேட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வாட்டி கரெக்டாக போவோம். ஜம்ப். ஓகே, ஜம்ப். அடுத்து வருதா? இங்கே ஒரு ஜம்ப். இப்போ நம்ம ஜம்ப் பண்ண வேணாம், கொஞ்சம் நேரம் சென்று ஜம்ப் பண்ணுவோம். இது கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வரப்போகுது. அப்போ நம்ம ஜம்ப் பண்ணுவோம். ஓகே, ஜம்ப். ஓகே, ஜம்ப் பண்ணி பிடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த லேசரில் ஜம்ப் பண்ணணும். மாட்டிக்கிட்ட லேசரில். ஓகே, இந்த வாட்டி கரெக்டாக போவோம். கமான். சாப்பிட. எஸ், வந்தாச்சு. பட் இங்கேருந்து நம்ம எப்படி போகிறது? ஓகே, இங்கே எதுவும் வருது தெரிஞ்சு. இது நம்மளை மேலே கூட்டிகிட்டு போகுது. மேலே செக் பாயிண்ட் இருக்குது. ஓகே, அடுத்து இந்த செயினில் போகணும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த செயினில் போவோம். இங்கேருந்து ஒரு ஜம்ப். இங்கே செக் பாயிண்ட் இருக்குது. இல்லை ஜம்ப் பண்ணுவோம். இங்கே லேசர். செத்துட்டோம். ஓகே, கமான். இங்கே லேசர். ஜம்ப். இங்கே ஏணி இருக்குது. கரெக்டாக பிடிச்சிட்டோம். இங்கே பிடிச்சாச்சு. ஐயோ, வழுக்குது.
ஐயோ மை காட் இங்கேருந்தே வருது மறுபடியும். ஸோ செக் பாயிண்ட் வேறு இல்லை. ஸோ பார்த்து போகணும். ஓகே அப்படி ஜம்ப் பண்ணி போ பார்ப்போம். கமான் போயிரு. எஸ் வந்தாச்சு. இப்போ இந்த கல்லில் ஜம்ப் பண்ணி போவோம். அடுத்து இந்த ஏணியில் ஏற சொல்கிறாங்க, இந்த ஏறுவோம். தெரிஞ்சு நம்ம வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஜம்ப் பண்ணி போவோம். எஸ் வந்தாச்சு. இப்போ வந்து இந்த இடையில நம்ம மிதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ மிதிக்காமல் அப்படியே போவோம். ஓகே இந்த பிரிட்ஜு வந்து ஒரு லிவர் வந்து கனெக்ட் பண்ணுதா? பின்னாடி இருக்கிறது கண்டுபிடியா? கோ bridge is connected to a lever, go find it behind you. நம்ம பின்னாடி வந்து லிவர் இருக்கா வந்து அந்த லிவர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் என் கண்ணு கட்டின வரைக்கும் ஒரு லிவரும் தெரியல. இப்படி போனால் கூட செத்துடுறோம். அது லிவர் தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல லிவர் எங்கே? இந்த பாம்பு கிட்டையா? பாம்பு இல்லை, இந்த செடிக்கிட்ட லிவர், இந்த டைனோசார் இங்கே இல்லை, இது இல்லை. இப்போ எடுத்துட்டு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பின்னாடி போய் பார்ப்போம். இங்கே இருக்கா. அங்கே ஒரு வழி காட்டுது. தெரிஞ்சு இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். பட் போக முடியலையே. இது நம்ம லிவரு, இது வந்த வழி. ஆனால் இதில் எப்படி போகிறது? பட் இப்படி காட்டுது. பட் என்ன பண்ணுறது? இதில் லிவர் வருமா தெரியல. என்ன எங்கே இப்போ அந்த லிவர் கடிச்சிட்டோன்னே நான் உங்களுக்கு மறுபடியும் வரேன். ஓகேங்க, நம்ம லிவர் கண்டுபிடிச்சாச்சு. இது எவ்வளோ நேரம் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இதை நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம். வேலை செய்தானே. ஆப்ரேட் எப்படி பண்ணுறது? இது எங்கே போகுது? இங்கே தான் லிவர் இருக்குது. ஸோ இதோட கனெக்டட் ஆகுது. ஓகே இப்போ இந்த இடத்துல வருதா? எப்படி ஒரு ஓகே ஆன் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ கனெக்டட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக கனெக்டட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, அந்த இடத்துக்கு வருவோம். இப்போ இதை ஏறுவோம். இப்போ என்னன்னா இந்த டைனோசோருங்க இருக்குது. இந்த டைனோசோர் அடுத்து இங்கே வருது. அடுத்து இது வரதுக்குள்ளே ஓடு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இது என்ன வழின்னு பார்ப்போம். தப்பிச்சிட்டோமா? இன்னும் போக முடியல. வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம டிக்கெட் கவுண்டரில் இருக்கோம். இப்போ டிக்கெட் கவுண்டருக்கு போகணும். பட் போக முடியலையே. இப்படித்தான் போக சொல்லுது. இப்படி போன போல இருக்குது. ஸோ இப்படி ஜம்ப் பண்ண முடியாது. ஓகே இப்படி போன போல இருக்குது. இப்படி ஜம்ப் அண்ட் இப்படி இங்கே ஒரு ஜம்ப் அண்ட் இப்படி நேராக போயிட்டா இவங்க வராங்க. அவங்க டீட்டரி எடுத்துக்கிட்டாங்களாம். ஓகே இதில் ஜம்ப் பண்ணிட்டு போவோம். இங்கே ஒரு பிளாக் சி இருக்குது. பட் எடுக்க முடியல பிளாக் சி. ஓகே வெளியே போகிற வழி இருக்குது. எடுத்து போவோம் வெளியே. இன்னும் வெளியே போலையா? ஓகே இப்போ எடுத்து இந்த லீசரில் படாமல் நம்ம போகணும். ஓகே கமான். படல மேலே அந்த லேசர் பட்டுருச்சு. ஓகே இந்த தடவை நம்ம கரெக்டாக போவோம். போயிடுவோம். போகணும். இந்த இடத்துல தான் நம்ம முன்னே மாட்டணும். ஸோ இந்த சைட் ஜம்ப் பண்ணுவோம். ஓகே வந்தாச்சு. ஓகே இதில் ஏற சொல்கிறாங்க, நம்ம ஏறுவோம். ஓகே ஏறியாச்சு. இதில் இன்னும் அடுத்து இங்கே அப்புறம் இங்கே கரெக்டாக நம்ம ஜெயிக்கிற இடத்த கீழே விழுந்துட்டோம். சரி பரவாயில்ல. மறுபடியும் டாப் ஆங்கிளை வச்சு நம்ம ஜம்ப் பண்ணுவோம். டாப் ஆங்கிள். அடுத்து இங்கே வந்தாச்சு. அடுத்து இங்கே ஒரு குழி இருக்குது. ஜம்ப் பண்ணணுமா என்ன அது தெரியல. ஜம்ப் பண்ணி பார்ப்போம். ஓகே இப்போ நம்ம வந்து பாப்கார்ன் மிஷின்குள்ளே இருக்கும். ஓகே இப்போ வந்து இங்கே வந்தாச்சு. நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஆமாம் இப்போ நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஒரு கிஃப்ட் இருக்குது. கிஃப்ட்டு ஓகே பந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்துட்டோம். இப்போ நீ வந்து இந்த டிராஃபிக்கை க்ராஸ் பண்ணணும், அவ்வளவுதான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே இந்த டிராஃபிக் க்ராஸ் பண்ணணுமா? ஓகே கமான். இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. இங்கே எதுவும் சீவர் இருக்குது. இந்த சீவர் இருக்கும். சீவர் இல்லையா? ஓகே வந்தாச்சு. இன்னும் தப்பிக்கல போல. இப்போ நம்ம சீவரில் தான் குதிச்சிருக்கோம். ஓகே இங்கே வேறு நிறைய எலிங்கள் இருக்குது. இந்த எலி மேலே குதிச்சு போகணும்.
கமான் போயிடலாம். இதுதான் சீக்கிரம் போ மேலேன்னு சொல்கிறாங்க. மேலே வந்துட்டோமா? எஸ், யூ டிட் இட். ஸோ அவ்வளவுதாங்க இந்த கேம் ப்ளே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து என்னோடய டிக்டாக் ஐடியை நான் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன். அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன கேம் போடலான்னு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், இதோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.